என்பதை அறிந்து நியூயார்க் நீதிமன்றத்தில் அதானி அவருடைய மாப்பிள்ளை உட்பட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்து பிணை விடா பிடிய ஆணை பிறப்பிச்சிருக்காங்க. அரெஸ்ட் வாரண்ட் அமெரிக்காவுக்கு போனார்னா உடனடியாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய போலீசினால் கைது செய்யப்படுவார். பல இடத்துல டோல்கேட் வச்சு கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவே ஒரு கொள்ளை தான். பகல் கொள்ளை, ராத்திரி கொள்ளை, இது 24x7 அடிச்சு கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி டோல்கேட்டே ஒரு கொள்ளைன்னா அங்க போலியா ஒரு டோல்கேட் போட்டு வச்ச மாநிலம் குஜராத். அந்த இடத்துல டோல்கேட்டே இல்லை. இவங்களா பிஜேபி காரங்க டோல்கேட்டை போட்டு புற வர வேண்டும் பூரா கிட்டத்தட்ட 5000 கோடி சுட்டி இருக்காங்க. சரி, அதைத்தான் செஞ்சாங்கன்னா போலியா ஒரு ஸ்டேட் பேங்கே வச்சிருக்காங்க. ஸ்டேட் பேங்க்ல போய் நம்ம கடை கேட்டா கிடைக்காது. பிரபாகரன் சொன்னது போல அம்பானி அதானி கேட்டா கஜானாவே திறந்து விட்டுருவாங்க. அது பத்தாதுன்னு போலியாவே ஒரு ஸ்டேட் பேங்கே வச்சிருந்திருக்காங்க. அது போக ஒரு பத்திரப்பதிவு அலுவலகம் வச்சு வரவு போடுற கூட பதிவு கொண்டு இருந்திருக்காங்க. இப்படி போலிகள் நிறைந்த குஜராத் மாநிலத்தை சேர்ந்த 2 கார்பரேட் முதலாளிகள் தான் அதானியும் இந்த அம்பானி வகையராகும். அதானி மீது அடுக்கடுக்கான தொடர் குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இப்போது வந்திருக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, இந்த சூரிய மின்சாரத்தை நாங்கள் மின்சாரமாக மாற்றி அதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் நீங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் கூட அதற்கு இலவசம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படுகிறது. இதுவெல்லாம் இன்னும் எவ்வளவு நாளைக்குன்னு தெரியல. ஏற்கனவே ஒரு தடவை வந்து ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரே வீட்டில் 2 கனெக்ஷன் இருக்கா, அதுல வந்து மீட்டர் இருக்கான்னு. இப்ப ஸ்மார்ட் மீட்டருக்கு ஆர்டர்